ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லரிங் கிளாஸோட அதாவது ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட செகண்ட் டே கிளாஸ் தான். சரிங்களா? போன வீடியோவில் நான் வந்து மெட்டீரியல்ஸும் அதை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், இப்போதைக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்றதை நான் அந்த வீடியோவில் தெளிவாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ, அதாவது கிளாஸ் 1 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே யாருக்குமே வந்து இதாக இருக்காது. ஸோ நான் சொல்ல நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொல்லித்தரேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து நான் லைன் பை லைனாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த நோட்ஸை வச்சு இந்த மிஷினில் ஒவ்வொரு பார்ட்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி உங்களால் ஒரு அளவுக்கு மேலே எத்தனை பார்ட்ஸை வந்து கிளியராக வந்து சொல்ல முடியுதுன்றதை பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆனால் இதுவும் இம்பார்ட்டன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மிஷினில் ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக எந்த இடம்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? அதுக்கு முதல்ல அது பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே இந்த இடத்துல ரிப்பேரு ஆயிருக்கு அப்படின்றது நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். அதுக்காண்டி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைட்லேருந்தே நம்ம ப்ராப்பராக வந்து போகலாம். சரிங்களா? இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஹேண்ட் வீல், அதாவது பேலன்ஸ் வீல், ஹேண்ட் வீல் இப்படின்னு 2 பேர் இருக்குது. சரிங்களா? நம்ம எதுவாக இருந்தாலும், அதாவது மிஷினை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்டாப் பண்ணாலும் சரி, 2த்துக்குமே வந்து இந்த பேலன்ஸ் வீலை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை வந்து பேலன்ஸ் வீலுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஹேண்ட் வீல், நம்ம ஹேண்டால் இதை கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்து ஹேண்ட் வீலுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே வந்தால் இது வந்து லெக் வீல். சரிங்களா? கால் சைடு இருக்கிறனால இந்த வீலை வந்து லெக் வீல் சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட் வீல், லெக் வீல் 2 ஆச்சா? இப்போது அடுத்தது இந்த இடத்துல எல்லார் மிஷின்லேயும் ஒரு பார்ட் இருக்கும். சரிங்களா? நான் அதை வந்து கலட்டி வச்சுருக்கேன். அந்த இடத்துல கரெக்டாக வந்து பாபின் மாட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும். சரிங்களா? அது பேர் வந்து பாபின் வின்டர். சரிங்களா? அந்த இடத்துல அழகாக நீங்கள் பாபின் மாட்டுற மாதிரி இந்த ஸ்க்ரூவோடு வந்து இப்படி மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த இடத்த நான் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால். அது பேர் வந்து பாபின் வின்டர். சரிங்களா? ஹேண்ட் வீல், லெக் வீல், பாபின் வின்டர் இந்த இருக்கா. அதை வந்து நம்ம வந்து பாபின் யூஸ் பண்ணுறதுக்கு மிஷின்லே வந்து சுற்றிக்கலாம். சரிங்களா? அதுக்காண்டி தான் அந்த யூஸ். 4வது வந்து இது வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர். சரிங்களா? இது வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர். இது எதுக்குன்னா ஸ்பீடு, அதாவது தையலோட அளவை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்டிச் ரெகுலேட்டர் என் மிஷினில் 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. நான் வந்து இப்போ 2.5 கிட்ட 2க்கும் 3க்கும் நடுவில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெகுலேட்டரை வந்து நான் கீழே இறக்குனேன் அப்படின்னா தையலோட அளவு சின்னதாக இருக்கும், ரொம்ப பொடிசாக இருக்கும். இதே நான் மேலே ஏற்றுனேன்னா தையலோட அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர். என்னுடைய மிஷினில் தான் நான் சொல்லியிருக்கேன். சில பேர் மிஷினில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். கீழே இருந்து மேலே அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் மிஷினை பொறுத்து. ஸோ இது ஸ்டிச் ரெகுலேட்டர். சரிங்களா? அடுத்தது இந்த இருக்கா, நம்ம த்ரெட்டு வந்து மாட்டுவோம்ல, இந்த இடத்த வந்து ஸ்பூல் பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்பூல் பின்னு. இது வந்து ஒன்று இருக்குது, இன்னொருக்கு என்ன பேருன்னு கேட்டாலும் அதுக்கும் ஒன்று தான். இது வந்து ஸ்பூல் பின். 2 இந்த மேலே வந்து த்ரெட்டு மாட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதோட பேர் வந்து ஸ்பூல் பின். சரிங்களா? இது வந்து ஸ்பூல் பின். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது இந்த சைடு போகலாம். இப்போ நான் இன்னும் நல்லா கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போது கரெக்டாக இந்த ஒரு இடம் இருக்கா, இந்த இடம் இருக்கா கரெக்டாக. இப்போ இந்த ஸ்பூல் பின்னில் இருந்து நம்ம த்ரெட்டை வந்து அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து மாட்டுவோம் இல்லையா. இந்த இடத்துக்கு பேர் வந்து நல்லா உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துக்கு பேர் வந்து த்ரெட் கைடு. சரிங்களா? த்ரெட் கைடு. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், டென்ஷன் டிஸ்கில் வந்து மாட்டுவோம் இல்லையா. இது பேர் வந்து மொத்தமாகவே டென்ஷன் டிஸ்க்கு. இது வந்து ஸ்ப்ரிங்கு.
இந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ப்ரிங்கு. இது வந்து இந்த 2 இருக்கா, இந்த 2த்துக்கும் நடுவில் இது வந்து பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மொத்தமாகவே டென்ஷன் டிஸ்க்கு. இது வந்து ஸ்ப்ரிங்கு, இது வந்து பிளேட்டு. ஓகேவா? இது வந்து த்ரெட் டேக்கப் லிவர். இது வந்து த்ரெட்டை வந்து மேலே கீழேன்னு எடுத்துகிட்டு போகும் இல்லையா, அதனால் இது வந்து த்ரெட் டேக்கப் லிவர். தெரியுதா? இந்த மாதிரி மேலே கீழேன்னு எடுத்துகிட்டு போகும் இல்லையா, அதனால் இது பேர் த்ரெட் டேக்கப் லிவர். இந்த டேக்கப் லிவருக்கு அடுத்தது இங்கே ஒரு ஊக்கு மாதிரி இருக்கா, இங்கே சின்னதாக ஒரு லூப் மாதிரி இருக்கா, இதில் நம்ம த்ரெட்டு விடுவோம்ல. ஸோ இது வந்து ஊக்கு. ஓகேவா? இந்த ஊக்கு வழியாக விட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீடிலில் வந்து த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? நீடில்கிட்ட இப்போ நான் த்ரெட்டு மாற்றுற பொசிஷனோடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதும் கொஞ்சம் ஈஸி, அதனால தான். சரிங்களா? இப்போ நீடிலில் மாட்டிடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த இருக்கா, இந்த இடம் இருக்கா, நீடில் மாட்டுறதுக்கு மேலே ஒரு ரவுண்டாக ஒரு இடம் இருக்கா, இதுக்கு பேர் வந்து நீடில் பார். சரிங்களா? இது வந்து நீடில் பார். இது பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கா, இது நீடில் பார் ஸ்க்ரூ. நீடில் பார் ஸ்க்ரூ. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீடில் பார் ஸ்க்ரூ. ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இது நீடில் பார், இது நீடில் பார் ஸ்க்ரூ. ஓகேவா? அடுத்தது இந்த இருக்கா, இப்போ நான் கையை வச்சு ஆட்டுறேன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டு பேர், இது பேர் வந்து ப்ரெஷர் ஃபுட்டு. ஓகேவா? இதுதான் வந்து கிளாத் வந்து மூவ் ஆன், இந்த ஃபீட் டாக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட்டும் சேர்ந்து தான் வந்து கிளாத்தை வந்து மூவ் ஆன் பண்ணுது. ஓகேவா? இது வந்து அந்த ஃபீட் டாக் வந்து கிளாத்தை வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட்டு வந்து கிளாத்தை வந்து க்ரிப்பாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? இது ப்ரெஷர் ஃபுட்டு, இது வந்து ஃபீட் டாக், அந்த பல்லு மாதிரி இருக்கா, இது வந்து ஃபீட் டாக். ஓகேவா? இது வந்து சைடு பிளேட். ஓகேவா? இது வந்து ஸ்லைடு பிளேட். இது வந்து இந்த ரவுண்டாக ஒரு அரை நிலா ஷேப்பில் ஒன்று இருக்கா, இது பேர் த்ரோட் பிளேட். சரிங்களா? இது பேர் வந்து த்ரோட் பிளேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே மேலே வருவோம். மேலே வர்றப்போ இங்கே ஒரு இது இருக்கு இல்லையா, ஸ்க்ரூ மாதிரி, இது வந்து நீடில் பாரோட ஸ்க்ரூ. தெரியுதா? அந்த நீடில் பாரோட கண்டினியூட்டி தான் மேலே இருக்குது. இது பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கா, இதுக்கு பேர் வந்து ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ. இந்த இருக்கா, இந்த கீழே இந்த இது இருக்கலாம், இதுக்கு பேர் வந்து தெரியுதா, ப்ரெஷர் டேக்கப் லிவர். சரிங்களா? ப்ரெஷர் டேக் அப் லிவர். நம்ம இந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மேலே கீழே தூக்குறதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. இது ப்ரெஷர் ஃபுட்டு. அதுக்கு பின்னாடி இந்த இருக்கு இல்லையா, இது ப்ரெஷர் டேக்கப் லிவர், இது ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ. ஓகேவா? புரியுதா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது இது வந்து பாபின் கேஸ். இது வந்து பாபின். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த கீழே இருக்கிறது பெடல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த இடம் மட்டும், மிஷினோட இந்த இடம் மட்டும் ஆம். ஓகேவா? இந்த இடம் மட்டும் ஆம். மிஷினோட இந்த ஃபுல் பார்ட்டும் வந்து ஹெட்டு. ஓகேவா? ஹெட்டு. இதை நான் சொல்ல லைனாக எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நோட் போட்டு மிஷினில், அதாவது உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு அவசியம் இல்லை. மிஷினோட படம் ஒன்று எடுத்து அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சொல்ல உங்களுக்கு ரிப்பீட்டடாகவே வந்துடும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். இது வந்து பேலன்ஸ் வீல் ஆர் ஹேண்ட் வீல். இது வந்து லெக் வீல். ஓகேவா? லெக் வீல். அடுத்தது இந்த இடத்துல வந்து பாபின் வின்டர் இருக்கும். அது வந்து பாபின் வின்டர். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர். சரிங்களா? ஸ்டிச் ரெகுலேட்டர். ஸ்பூல் பின். இது வந்து ஸ்பூல் பின். இது வந்து த்ரெட்டு கைடு.
த்ரெட் கைடு, டென்ஷன் டிஸ்க்கு, ஸ்ப்ரிங்கு, பிளேட்டு, த்ரெட் டேக்கப் லிவர். சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல வந்து ஊக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தோன்னா இது வந்து நீடில் பார் ஸ்க்ரூ. ஓகேவா? அடுத்தது இந்த இருக்கா, இது வந்து ப்ரெஷர் ஃபுட்டு. சரிங்களா? ப்ரெஷர் ஃபுட்டு. பின்னாடி நம்ம இப்படி தூக்கி இது பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் ப்ரெஷர் பார் லிவர் இல்லை ரெகுலேட்டர். ஓகேவா? ப்ரெஷர் டேக்கப் லிவர், ப்ரெஷர் பார் லிவர், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ப்ரெஷர் டேக்கப் லிவர். ஓகேவா? ரெண்டாவது இந்த மேலே இருக்கா, இது ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ. ஓகேங்களா? ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ. அப்படியே அடுத்தது வந்தால் ஸ்லைடு பிளேட்டு. இந்த ஆஃப் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் த்ரோட் பிளேட்டு. ஓகேவா? த்ரோட் பிளேட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பல்லு மாதிரி இருக்கா, இது வந்து ஃபீட் டாக். ஓகேவா? இது இந்த மாதிரி இருக்கிறது பேர் ஃபீட் டாக். ஓகேவா? இந்த இதுக்கு பேர் இந்த இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம ப்ரெஷர் பார் வந்து கலட்டுறதுக்கு ப்ரெஷர் ஃபுட் வந்து கலட்டுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? வந்து பெடல், பாபின் கேஸு, பாபின்னு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த இடம் பேர் வந்து ஆர்ம். இது ஃபுல்லாக வந்து ஹெட்டு. அவ்வளோதான். இது வந்து மிஷினோட பெல்ட்டு. அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் இல்லை கிடையாது. நான் 1க்கு 2 வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவில் ஏதாவது டவுட்டு இல்லை புரியலை அப்படின்னா கமெண்டில் கேளுதுங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்காமல் இருக்காதீங்க. நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி டெய்லரிங் ரிலேட்டடாக யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகாது இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.